வேட்டையன் படத்தின் கதை இதுதான். ரஜினி ஒரு போலீஸ் அதிகாரி, குற்றவாளிகள் பெரும்பாலும் மாற்றமடைய முடியாது என்று முழுமையாக நம்புகிறார். இதனால் அவர் பல மோசமான குற்றவாளிகளை கொன்றுவிடுகிறார். இந்த கொலைகள் சமுதாயத்தில் சர்ச்சையை கிளப்புகின்றன. ஆனால் ரஜினி தனது செயல்களை நியாயமாக பார்க்கிறார். இந்நிலையில் அமிதாப் பச்சன் ஒரு கடுமையான நீதிபதி. அவர் ரஜினியின் இந்த செயல்கள் சட்டத்துக்கு எதிரானவை என நம்பி தன் தரப்பில் இருந்து குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மூலம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார். கதை ஒரு முக்கிய திருப்பத்தை அடைகிறது. அதில் ராணா நடிக்கும் பாத்திரம் ரஜினி அல்லது அமிதாப் பச்சனின் வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு கொடூரமான குற்றத்தை செய்கிறார். ஆனால் ராணா தனது குற்றத்தை ஃபஹத் பாசில் நடிக்கும் பாத்திரத்தின் மீது சுமத்துகிறார். ஃபஹத் பாசில் தனது நிரபராதத்தை நிரூபிக்க போராடுகிறார். ஆனால் ரஜினியின் துரத்தலிலிருந்து தப்பிக்க முடியாமல் போக சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த கதையின் முக்கிய பிரச்சனை ரஜினியின் நியாயம் மற்றும் சட்டத்தின் நியாயம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான முரண்பாடு. ரஜினி தனது பாதையில் தவறு செய்தது உணர்ந்து ஃபஹத் பாசில் உண்மையில் குற்றமற்றவர் என்பதை அறிந்த பிறகு மனசாட்சியில் மாறுகிறார். இதன் மூலம் ரஜினி தன் பழைய வழிகளை மாற்ற முடிவு செய்து தனது செய்கைகளுக்கான தண்டனையை ஏற்க தயார் ஆகிறார். கடைசி கட்டத்தில் ரஜினி மற்றும் அமிதாப் பச்சன் இணைந்து ராணாவின் பாத்திரத்தை கைது செய்கிறார்கள். ரஜினியும் தன் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கதை நியாயத்தின் மீது அடிப்படையாக அமைந்துள்ள அதே நேரத்தில் சட்டத்தின் முக்கியத்துவத்தை சிறப்பாக உணர்த்துகிறது. பிரச்சனையின் அடிப்படையான கரு என்பது நியாயம் மற்றும் சட்டத்தின் பொருள் என்ன என்பதை உணர்த்துவது. மாற்றுக் கருத்து என்னவெனில், ரஜினியின் வேடத்தில் கூட திரையில் பார்வையாளர்களின் உணர்வுகளை நெகிழ வைக்கும் வகையில் குற்றவாளிகளின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் கஷ்டங்களை அதிகமாக வெளிப்படுத்தி ஒரு தீவிரமான உணர்ச்சி அம்சம் சேர்க்கலாம்.